நீயும் எந்தனை கண்டால் இல்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழ் உலகமும் எனக்குற குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண் துதிக்க உன் திருநாளாரே. பாய்மா. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பொருளவோ இட் கேன் பி எனி திங் ஏதாவது நோக்கி ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க. நான் என் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தேன். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ ரெஸ்ட் ரூம் போலாமா? ஓகே ப்ரோ. மாப்பிள்ள ரெஸ்ட் ரூம் போலாமாடா? சரி வா. டேய் வாடா ரெஸ்ட் ரூம் போலாம். டேய் இல்லடா. டேய் வாடா. என்னதான் காலேஜ் ரோக்க ஜாலியாக போனாலும் நான் என் லட்சியத்தை நோக்கி ஓடுறதுன்றதில்ல. நான் டியூஷன் போயிட்டு வரேன். பாய். நீ இந்த அக்கா வந்துச்சுரா. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அமைதியா இருங்க எல்லாரும். சரி, எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன ஆகணும்னு ஆசைன்னு சொல்லுங்க. சரியா? எல்லாத்துக்கும் என்னென்ன ஆகணும்னு ஆசைன்னு சொல்லுங்க. லைனா சொல்லுங்க. My aim is IPS of police. My aim is IAS. My aim is engineer. My aim is teacher. எனக்கு மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு ஆசைக்கா. அப்படிங்களா? எல்லாரும் சைலண்டா இருங்க. என்ன எல்லாருக்கும் நல்லது செய்ய போறீங்க? கஷ்டப்பட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண போறேங்கக்கா. நல்லது செய்யணும். உனக்கு ஆசை இல்ல பாரு. அந்த ஆசைப்பட்டதுக்கு வந்து அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்துக்காக நீ ஆசைப்பட்டதே செய்ய முடியும். சரியா? மா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? அப்பா இப்போ வண்டி வந்துருன்னு சொன்னாருமா. மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னா என்னக்கா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நீ மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணுக்கா? அதுக்கு வந்து நீ நியூஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நீ மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நீ நியூஸ் பார்க்கணும். நான் நியூஸ் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து சில நியூஸ் எல்லாம் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நம்ம நாட்டில் மக்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தேடி இருந்தேன்னா அதுக்கான சொல்யூஷனை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்காக படிக்க ஆரம்பித்தேன். ஃப்ரீயாட பிரவீன், என்னை கொண்டு போய் கடையில் ட்ராப் பண்ணிட்டு வரியா?
இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீட்டுக்கு தாண்டா படிக்கிறேன். பாடுறா. அப்புறம் ஏன்டா இங்கே ஒர்க்குக்கு வர? ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ண தெரிஞ்ச நம்ம கவர்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நீட் கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ண தெரில. அதான் நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்களேடா. சரி, இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எஜுகேஷனை தான் ஸ்டேட் கவர்மெண்ட்னால் மாற்ற முடியலை. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஒயின் ஷாப்பை இவங்களால மாற்ற முடியாதா? ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ண தெரிஞ்ச நம்ம கவர்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நீட் கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ண தெரில. ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ண தெரிஞ்ச நம்ம கவர்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நீட் கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ண ஒயின் ஷாப் ஓப்பன். இதெல்லாம் பார்க்கும்போது 2017 அனிதாக்காக்கு நடந்ததான் ஞாபகம் வருது. ப்ளஸ் டூ தேர்வில் 1176 மதிப்பெண்ணை பெற்ற அரியலூரை சேர்ந்த அனிதா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக அவர் எதிர் மனுதாரராக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அவர் தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை அவரிடமே கேட்போம். இன்னைக்கு நீட் தேர்வுன்ற ஒரு தேர்வு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தேர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த வகையில் நீங்கள் இந்த தேர்வை எதிர்க்கிறீங்க? கிராமப்புற மாணவர்கள்ங்கிறத விட ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இப்போ 12ங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை. அது எங்கே இருந்தாலும் 12வது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படிக்க தான் போகிறோம். நீட்டுன்றது எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே அப்ளை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் எழுதியிருந்தாங்க. அவங்களும் தேர்ச்சி கூட பெறல. நல்ல டேலண்டான பசங்க தான். அப்படி இருக்கும்போது நீட்டுங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கோச்சிங் கிளாஸ் கூட வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கும்போது எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் மேலே வர முடியும். நீங்கள் புதுசாக எதாவது சொல்லும்போது அது எங்களுக்கு உண்மையுமே கஷ்டமாக இருக்குது. திறமையான மாணவர்களை செலக்ட் பண்ணுறது மட்டும் கவர்மெண்ட்டோட வேலை இல்லை. திறமையான மாணவர்களை உருவாக்குறது கவர்மெண்ட்டோட வேலை தான். முதல் பெண் மாவட்ட ஆட்சியர்னு முதல் பக்கத்தில் போட்டிருந்த ஒரு நியூஸ் சேனல் இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதை கடைசி பக்கத்தில் கூட போடலை. என்னடான்னு பார்த்தா ஒரு கட்சி கொடி வச்சதுக்காக 2 கட்சிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது. அந்த இடத்துல கட்சி கொடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதால் அந்த கலெக்டரவே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குன்னு எனக்கு புரிய வந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன் நான் அரசியல்வாதியாகணும்னு. இப்போ சடனாக பாலிடிக்ஸில் ஹையர் பொசிஷன் வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிய வந்துச்சு. ஐபிஎஸ்ஸாக இருந்த ஒருத்தர் இப்போ நான் மாநில கட்சி தலைவராக இருக்கார். இதே மாதிரி நானும் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிட்டு கட்சியில் எனக்குன்னு ஒரு பிளேஸை பிடிக்கணும்னு முடிவு எடுத்தேன். அப்போ நான் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்க என்னை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், யார் மேலே தப்புன்னு புரிய வந்துச்சு. 1992 ஸ்டெர்லைட் என்ற பெயரில் தாமிரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியில் தொடங்க வேதாந்தா குழுமம் அனுமதி பெற்றது. பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக தனது முயற்சியை ஸ்டெர்லைட் கைவிட்டது. 1994ஆம் ஆண்டு தமிழகத்திற்குள் கால் வைத்த ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு தமிழக மாசு கட்டுப்பாடு வாரியம் அனுமதி அளித்தது. 1995இல் மன்னார் வளைகுடாவில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மீளவட்டான் கிராமத்தில் ஸ்டெர்லைட் ஆலை தொடங்கியது. மாசு கட்டுப்பாடு வாரியம் உரிமம் வழங்கியதனைத் தொடர்ந்து 1996 அக்டோபர் மாதம் முதல் ஆலை செயல்பட தொடங்கியது. ஆலையிலிருந்து வெளிவரும் கழிவுகளால் மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபடுவது மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள கிராமங்களும் பாதிக்கப்படுகின்றன. ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள ஓடையில் குளோரின் மற்றும் சல்பேட்டின் அளவு பாதுகாப்பான அளவை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தது. ஸ்டெர்லைட் ஆலையின் கழிவுநீர் தேக்கத்தில் பாஸ்பேட்டின் அளவு பாதுகாப்பான அளவை விட 37 மடங்கு அதிகமாக இருந்தது. இதனால் மண்ணின் மலட்டுத்தன்மை அதிகமாக வாய்ப்புள்ளது. மேலும் லெட், புளோரைட், போரான், சல்பேட்டின் அளவு பாதுகாப்பான அளவை விட 10 மடங்கு அதிகமாக இருந்தது. இவை நிலத்தடி நீரில் கலந்து
கலந்து அதை நாம் பருகி இருந்தால் கருக்கலைப்பு, எலும்பு தேய்மானம், புற்றுநோய், சிறுநீரகக்கல் போன்றவை வரக்கூடும். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வரும் நச்சு புகையால் மயக்கம், தலைவலி, மூச்சு சம்பந்தமான பிரச்சனை, தூசி ஒவ்வாமை ஆகிய பல பிரச்சனைகள் வரக்கூடும். 1997ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து நச்சு புகை வெளியேறியதால் 150க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். மேலும் கருவுற்றிருந்த சில பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து முதல் முறையாக ஸ்டெர்லைட் மூடப்பட்டது. அடுத்த 38 நாட்களில் ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்கப்பட்டது. அடுத்த 2 வாரங்களிலேயே செம்பு கலவை உலை வெடித்து 2 ஊழியர்கள் பலியானார்கள். இதையடுத்து ஆலை மீண்டும் மூடப்பட்டு சில நாட்களில் திறக்கப்பட்டது. தொடங்கப்பட்டதிலிருந்து பல்வேறு புகார்களால் ஸ்டெர்லைட் திறக்கப்படுவதும் மூடப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. மேலும் 2018இல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கூறி நடந்த துப்பாக்கி சூட்டில்